ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காஞ்சிபுரத்தில் உள்ள திருத்தலங்களை வைஷ்ணவ தலங்களாக நாம் தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். முதலில் நாம் தரிசித்தது அஷ்டபயகரம் என்ற திருத்தலம். இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய வைணவ திவ்ய தேசம் திருத்தன்கா. இந்த திருக்கோயிலானது காஞ்சிபுரம் தூப்புல் பகுதியில் கீரை மண்டபத்துக்கு அருகில் அமைந்திருக்கின்றது. விளக்கொளி பெருமாள் கோயில் என்று இது அழைக்கப்படும். அஷ்டபயகரத்திலிருந்து மேற்கு உள்ளது. இது சுவாமி தேசிகரின் அவதார ஸ்தலமாகும். இது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பதியாகும். பெருமாள் தீபப்பிரகாசர், திவ்ய பிரகாசர், விளக்கொளி பெருமாள். திருநிலை நின்ற திருக்கோலம். திருமுக மண்டலம் மேற்கு நோக்கியது. தாயார் மரகதவல்லி தாயார். விமானம் ஸ்ரீகர விமானம். தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். இங்கே லக்ஷ்மி, ஹயக்ரீவர், ஆண்டாள், ஆழ்வார்கள், தீபப்பிரகாசர், கருடன் ஆகியோருக்கும் சந்நிதிகள் இருக்கின்றன. இங்கு தனி கோயிலாக தெற்கு நோக்கிய நிலையில் வேதாந்த தேசிக சந்நிதி இருக்கின்றது. லட்சுமி ஹயக்ரீவ சந்நிதி விளக்கொளி பெருமாள் சந்நிதிக்கு நேரே கோயிலுக்கு வெளியே தனி கோயிலாக கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது. இங்கு வரதராஜ பெருமாள் கருட சேவை என்று குடை வழங்கி சாத்தும் விழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். பிரம்மன் செய்யும் வேள்வியை தடை செய்யும் வகையில் சரஸ்வதி தேவி எல்லா இடங்களையும் இருள் பரவச் செய்தார். பிரம்மன் திருமாலை வேண்டி நிற்க அவர் பேரொழியாக தோன்றி தீபப்பிரகாசராக விளங்கினார். அன்பர்களே, இந்த பெருமாளை தாங்கள் அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். முளை கதிரை கூறும் குடியுள் மூகிலை மூவா மூவுலகும் கடந்த பால் முதலாய் நின்றள பரிய ஆரமுதை அரங்கும் மேய அந்தனே அந்தனதம் சிந்தையாலே விளக்கோளிகை மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே. பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் வயல் பிறந்து ஓடினேன் கோடி இளையவர் தோமோடும் அவர் தரும் களவியே கருகே ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருள்
வாழ்வினும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன்